வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மிகப்பெரிய சுமையை ஈஸியா இறக்க வச்சிருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? திருக்குறளுக்கு வெறும் 5 பக்கம் நீங்க படிச்சா போதும். வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல மினிமம் 1ல இருந்து 2 கேள்விகள் நேரடியா 100% உறுதி அப்படின்றதுக்கு கடந்த 10 வருஷ டிஎன்பிசி கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அதில் கேட்கப்பட்ட கேள்வி எல்லாத்தையும் இந்த பிடிஎஃப்ல இணைச்சிருக்கேன். மொத்தம் வெறும் 9 பக்கங்க. இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இவ்வளோதானா அப்படின்ற ஒரு தாட்டு வரும். அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சிலபஸ் எடுத்துக்கிட்டேன். புது சிலபஸ் எடுத்துக்கிட்டால் யூனிட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு மொத்தம் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதுவே பாதி சிலபஸுக்கு இருக்குது. அதை நான் ஹைலைட் பண்ணியே வச்சுருக்கேன். இந்த 20 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் புது புக்லையும் பழைய புக்லையும் அங்கங்கே இருக்குது. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அதில் சொல் பொருள் படிக்கணும், திருக்குறள் புரிஞ்சுக்கணும், அதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்குடைய அணிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெரிய சிலபஸ் மாதிரி பூதாகரமாக தெரியும். ஆனால் இது ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்கு நான் ஒவ்வொரு ப்ரூஃபாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. முதல்ல நான் பாருங்களேன், இந்த நோட்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் வந்து திருக்குறள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற பாயிண்ட்டை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு ஸ்மார்ட் நோட்ஸ் தான் இது. சரிங்களா? இப்போது திருவள்ளுவர்னு எடுத்துக்கிட்டா அவருடைய பெயர், அவருடைய சிறப்பு பெயரை தனியாக கொடுத்துருக்கேன். இந்த சிறப்பு பெயருக்கு ரிலேட்டடாக 2012 குரூப் 4 எக்ஸாம்லையும் 2016 ஜெயிலர் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்கேன். சூப்பர். அதுக்கப்புறம் அவருடைய காலம் கிமு 31ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 2019 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. எப்படி கொஷின் கேட்டிருக்காங்களோ அதையும் கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிறப்பு, அதாவது இந்த திருவள்ளுவரை பாரதியார் எப்படி புகழ்ந்திருக்காரு, பாரதிதாசன் எப்படி புகழ்ந்திருக்காரு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சிறப்புன்னு தனி டைட்டில் போட்டு வச்சுட்டேன். இதுக்கு ரிலேட்டடாக 2019 குரூப் 7லையும் 2014 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு, பழைய புக்கெல்லாம் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புலாம் கொடுத்துருப்பாங்க. புது புக்கில் நூல் வெளின்னு இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் ஆசிரியர் குறிப்புனே சொல்லிட்டேன். ஸோ திருவள்ளுவர் எப்போ பிறந்தாரு, எந்த இதில் பிறந்தாரு, அவருடைய காலம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்தாச்சு. பட் இதுக்கு ரிலேட்டடாக கடந்த 10 வருஷத்தில் கேட்கல. இதுக்கப்புறம் இப்போ திருவள்ளுவரை பற்றி பார்த்தாச்சு. இப்போ திருக்குறளுடைய நூல் குறிப்பு அப்படின்னு டைட்டில் கொடுத்து அது வந்து 14 கீழ்கணக்கு நூலில் இருக்குது அப்படின்னு மாதிரி என்னென்ன திருக்குறளை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அழகாக எடுத்து கொடுத்துருக்கேன். இதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் பாருங்களேன் எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு. 2018 குரூப் 4, 2019 குரூப் 4, 2019 டிஎன்பிசியில், 2016 குரூப் 2 எக்ஸாமில், 2015 குரூப் 2 எக்ஸாம்லன்னு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ கொஷின் வித் ஆன்சர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சிறப்பு பெயர். இந்த சிறப்பு பெயர்ன்றது திருக்குறளுக்கான சிறப்பு பெயர். அப்போ அங்கே பார்த்தது திருவள்ளுவருக்கான சிறப்பு பெயர். சரிங்களா? ஸோ உத்தரவேதம், அப்புறம் அடையெடுத்தா கருவி ஆகு பெயர், அதுக்கப்புறம் உலக பொதுமறை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதில் முக்கியமான பாயிண்ட் எல்லாமே ஹைலைட் பண்ணியும் கொடுத்தாச்சு. இதுக்கு ரிலேட்டடாக 2018 குரூப் 2 எக்ஸாம்லையும், 2016 குரூப் 4 எக்ஸாம்லையும், 2018 குரூப் 2 எக்ஸாம்லையும், 2022 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டு வச்சுருக்காங்க. அதை தனி பாக்ஸ் கட்டியே கொடுத்தாச்சு. சூப்பர் இல்லை? ரைட்டு. அதுக்கப்புறம் இதை மொழிபெயர்த்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜி போப் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். வீரமாமுனிவர் வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். ஜி போப் வந்து 1886லேயே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி வச்சிட்டேன். இதில் வந்து பாருங்களேன், இங்கே கொஞ்சம் பாருங்களேன். திருக்குறளை வந்து அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னு 2016 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி 2018 குரூப் 2 எக்ஸாமில், 2019 குரூப் 7 எக்ஸாமில், 2013 குரூப் 4 எக்ஸாமில், 2014 குரூப் 4 எக்ஸாமில், 2016 குரூப் 4 எக்ஸாமில். அடேங்கப்பா, என்னங்க வளைச்சி கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ 2017 ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? அது மொழிபெயர்ப்பே எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் இந்த திருக்குறளை வந்து உரை எழுதுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருப்பாங்க.
அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரை தான் சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை புத்தக வடிவில் 1812ஆம் ஆண்டு ஞானப்பிரகாசம்ன்றவர் வந்து புக்காக போட்டிருப்பாரெலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் புக்கில் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த உரை எழுதுங்களை பற்றி தனி ஒரு காலம் கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 2013 குரூப் 2 எக்ஸாமில், 2014 குரூப் 4 எக்ஸாமில், 2022 குரூப் 4 எக்ஸாமில் டெஸ்ட் கொஸ்டின் திருக்குறளை முதல்ல அச்சிட்டு ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 1812 அதை கூட கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. சரிங்களா? பழைய புக்கில் தான் கேட்டிருந்தாங்க. தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். அதுக்கு அடுத்தது வந்து சிறப்பு. சிறப்புனா இந்த திருக்குறளை வந்து பார்த்தா இங்கிலாந்து மகாராணி வந்து விக்டோரியா ராணி வந்து காலைல கண்ணு முழிச்ச உடனே திருக்குறளை தான் படிப்பாங்கப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. ருஷ்யா நாட்டில் எப்படி வச்சுருப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் அழகாக லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 2017 குரூப் 2, 2014 குரூப் 2, 2022 குரூப் 4ல் எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் தனியாக கொடுத்துட்டேன். செம்ம. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளின் பெருமைகள். இந்த திருக்குறளில் வந்து கபிலர் ஒன்று சொல்லியிருப்பாரு, பாரனர் ஒன்று சொல்லியிருப்பாப்புல, கவிமணி வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு. அவங்க என்னென்னலாம் திருக்குறளில் புகழ்ந்து சொல்லியிருக்காங்களோ அந்த வரிகள் எல்லாத்தையும் தனியாக லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். இதுவும் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் புக்கில் இருக்குது, புதுசு அண்டு பழைய புக்கில். கரெக்டா? கரெக்டுப்பா. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக 2016 குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுத்துட்டேன். இதில் நூல் படையன் அப்படின்னு ஒரு பழைய புக்கில் இருக்கும், அதையும் தனியாக ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது புது புக்லேயும் இருக்குது, பழைய புக்லேயும் இருக்குது. என்னென்னா இப்போ திருக்குறளில் ஒரே ஒரு படம் மட்டும் இருக்கும், அது என்ன? ஒரே ஒரு விதை மட்டும் இருக்கும், அது என்ன? அதே மாதிரி 2 மரம் இருக்கும், அந்த 2 மரம் என்ன? அதை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு. அதே மாதிரி வந்து குறிப்பாக ஒரு 7ன்ற எண் வந்து ஒரு எத்தனை முறை திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குதுங்க. அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு ரிலேட்டடாக 2018 குரூப் 2ல் கேட்டிருப்பாங்க, 2014 குரூப் 4ல் கேட்டிருப்பாங்க, 2016 குரூப் 4ல் கேட்டிருப்பாங்க. பாருங்கள், திருக்குறளில் 7ன்ற எண் வந்து எத்தனை முறை எத்தனை குறப்பாவில் இடம்பெற்றிருக்கு? 8 குறப்பாவில். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், திருக்குறள் எந்த எண் வந்து பெரிதாக தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க, 7ன்ற எண். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க, அதையும் நான் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. திருக்குறள் ஓவராலாக இவ்வளோ தான் இருக்குது. ஆமாம், இப்போ நான் திருக்குறள் அந்த 10 அதிகாரங்கள் ஒவ்வொன்றும் இருக்கும், அதில் சொல் பொருள் இருக்கும், அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து இலக்கண குறிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் அணிகள்லாம் இருக்குமே, அதெல்லாம் படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் படிக்க வேணான்னு சொல்லலை. பட் இந்த நோட்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா 2 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கீழே பாருங்க. 2013 இருந்து 2022 வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க குரூப் 4 எக்ஸாம்லன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நான் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி 2024 குரூப் 4 வரைக்கும் 52 தலைப்புகள் நம்ம சிலபஸாக கொடுத்துருப்பாங்க, 3 பகுதியாக பிரித்து. ஸோ இந்த 52 தலைப்பிலேயே திருக்குறளுக்கு வந்து அதுவும் இந்த நோட்ஸ், இந்த நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்புக்கு ரிலேட்டடாக எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். 2022 குரூப் 4ல் இணையெல்லா முப்பாலுக்கு நிலைமை என பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது புக் அதாவது நூல்வேலிக்கு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்புக்கு ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 2022 குரூப் 4ல் திருக்குறளை முதல்ல அச்சிட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 கேள்வியுமே நூல்வேலி, நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு சார்ந்தது. கரெக்டா? கரெக்ட். அதுக்கப்புறம் 2019 எடுத்துக்கிட்டா பொறுப்பாவோட இயல்கள் என்ன? அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். ஸோ இதுவும் புக் பேக் தான். அதுக்கப்புறம் 2018 குரூப் 4ல் 2018 குரூப் 4 தாங்க அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா எந்த நாட்டு அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ருஷ்யா நாட்டு. இதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலை கண் விழித்தவுடன் படிக்கும் புத்தகம் எதுன்னு கேட்டிருப்பாங்க, 2018 குரூப் 4 திருக்குறள். அதுக்கப்புறம் அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, பொருட்பாலில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி கேள்வி இங்கே பாருங்கள், 2018 அங்கவியல்ன்றது எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்டாங்க. 2019 குரூப் 4ல் பொருட்பாவில் என்னென்ன இயல்கள் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒன்று தான், அப்படி தானே? அதே மாதிரி ரிலேட்டடான கொஷின் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா 3 கொஷின் 2018 குரூப் 4ல் கேட்டாங்க. இதே 2016 எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறள் 7 என்ற எண் வந்து எத்தனை குறப்பாவில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க.
ஜி போப் வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் எந்த மொழியில் எந்த ஆண்டில் வெளியிட்டாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே 2016 குரூப் 4ல உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16 குரூப் 4லையும் 3 கேள்வி, 18 குரூப் 4லையும் 3 கேள்வி, எல்லாமே நூல் குறிப்பு ஆசிரியர் குரூப்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதை விட இன்னொன்று என்னன்னா 2014 குரூப் 4ல 1 2 3 4 5 கேள்விங்க. அடேங்கப்பா 5 கேள்வியுமே நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் கடந்த 10 வருஷ குரூப் 4 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சில எக்ஸாமில் 5 4 கூட கேட்டிருக்காங்க. பட் இதில் வந்து நம்ம புது சிலபஸில் 15 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதில் 2லிருந்து 3 கேள்விகள் திருக்குறளில் இருந்து கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த 3 கேள்வி கேட்குறான்னு வச்சுங்க, 2 கேள்வி இந்த 5 பக்கத்துலேருந்து தான் கேட்பாங்க. ஒரு கேள்வி மட்டும்தான் திருக்குறளை சார்ந்து இருக்கும் அப்படின்றதுக்கு மட்டும் தெளிவாக நமக்கு ப்ரூஃப் கிடச்சிருக்கு. புரியுதா? எல்லாமே நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 100% ப்ரீவியஸ் இயர் கொஷின், புது புக்கு பழைய புக்கு வச்சு தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். வெரி ஷார்ட்டஸ்ட் நோட்ஸ்னே சொல்லலாம். சரிங்களா? சூப்பருங்க. இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு கேட்குறீங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் இதில் தான் ஷேர் பண்ண போகிறோம். இந்த திருக்குறளும் வந்து நோட்ஸ் கொடுத்துட்டுனா இதுக்கு ரிலேட்டடாக டெஸ்ட்டும் நம்ம இதில் தான் வைக்க போகிறோம். ஸோ இப்போ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா பிடிஎஃப்னு எழுதி வச்சுருக்குங்க. ஸோ பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் டைமரே ஓடும். 15 14 13 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நோட்ஸ் டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அறநூட்கள் கொடுத்தாச்சு, இப்போ திருக்குறள் கொடுத்தாச்சு. நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்களேன், நம்ம என்னென்ன இந்த நோட்ஸ் கொடுத்துட்டோம் பாருங்கள். திருக்குறள் ஃபினிஷா. இப்போ திருக்குறள் வந்து கிட்டத்தட்ட 3ல் 2 பங்கு தான் கொஷின். சரிங்களா? அதுக்கப்புறம் அறநூட்கள் கொடுத்தாச்சு. அதுக்கு 100% அது படித்தாவே போதும்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் வருது அறநூட்கள். கரெக்டாக? அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இருக்கிறது இந்த 1.5 லைன் தான். சரிங்களா? இதுக்கு 2 பிடிஎஃபாக கொடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த வேலைப்பாடெலாம் இருக்குது. ஸோ இன்னும் 2 பிடிஎஃப் கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக யூனிட் 7 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கரெக்டுங்களா? புரியுதுங்களா? சரிங்க, அடுத்த நோட்ஸில் சந்திப்போம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.